பிரச்சனை இருக்கும். ஓ உங்களோட இருக்கு எப்பா என்னப்பா சாப்பிடுற நீ என்ன சாப்பிடுற பாருங்க குலாப் ஜாமுன் மணக்க ரோஜா இதுபடி குலாப் ஜாமுன் எதுவும் சொல்லுங்க டேஸ்ட் மாநில என்ன டேஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லுவாங்க நமக்கு புரியாது. சில சமயத்தில் நாய் வந்து இதுவும் அவங்ககிட்ட பேசலாம் பழகலாம். உனக்கு பெருமையா இருக்குல்ல இந்த அணில் வச்சு வளர்க்கறதுக்கு எதெல்லாம் இருக்கு? ஐஸ்கிரீம், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ். ஜிலேபி சாப்பிட்றதுக்காக எடுத்து சாப்பிடுறது. சரி உங்க நண்பன் தம்பி கூப்பிடுவான் நீ வச்சுக்க மாட்டேங்க. நல்லா நான் அந்த இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டாரு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அதெல்லாம் அவன் சாப்பிடுறது பிடிக்காது சொல்லிட்டு அதெல்லாம் அவன் சாப்பாடை சாப்பிட மாட்டான். சப்போட்டா பண்ணு அப்புறம் என்ன கொய்யா பழம் அணில் தம்பி பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது நீங்க எதை சொல்லி மாத்திருக்கேன் நீ அது ஆயில் அது தொடாத வாழ்நாள் ரொம்ப பாரு ஏன் உட்காந்தாரு ரொம்ப சுத்தியா இருக்காங்க மம்மி அந்த ஸ்கிரீன்ல வாழை வச்சுக்கலாம் எவ்வளவு சுகாதாரமா ஒரு அணிலா இருப்பாங்க. வாயெல்லாம் சொல்லிக்கலாம் பாருங்க. இப்போ விலங்குகள் எல்லாமே வந்து சுத்தமா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது வந்து சாப்பிட்ட பிறகு போய் வந்து சுத்தம் பண்ணிக்கிறானா ஒரு வாயை படிக்கும்போது நைட்டு தண்ணி குடிச்சுட்டு தான் போவோம். வாயெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இவருக்கு வந்து அணிலுக்கு நம்ம சொல்றதெல்லாம் புரியாதுங்க. இவருக்கு வந்து 3 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்ல. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க போன வரைக்கும் வெளியில போக மாட்டாங்க. எதையாவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போனதுனால வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இவரை பார்த்தா எல்லாரும் கேட்டுடுவாங்க கழிக்குமான்னு. போக மாட்டான். அவங்க போறவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக தான் போவோம். அவங்க வயிற்றுவாங்க மேலே ஏறி சொல்லி நீங்களே வயிறு ஏறிடுவாங்க முதல்ல. மகள் காலேஜ் இன்ஜினியரிங் படித்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்டாக உருவாகி வந்திருந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்த வரைக்கும் நைட்லி இங்கேயே ஸ்டே, அதுவும் ஹாலியே ஸ்டே. இது மேலேயே அவங்க ஏதாவது எழுந்தா அவங்க எழுந்து வந்து அவங்க பின்னாடியே போய் ராத்திரிலையும் சில நேரம் தங்குவாரு. மழை பெஞ்சதுன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும். முதல் நாளே வந்துடுவார் வீட்டுக்கு. அன்னைக்கு மழை பெய்யும் தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளவே தான் இருப்பாங்க. எங்களோட படுத்தா கூட வந்து படுக்கிற அளவுக்கு பழக்கமானது. வெயில் காலம் வந்தா ஏசியில தான் படுப்பாரு. ஏசி மேலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த சில்னஸ் வேணும். அந்த அளவுக்கு எங்க பிள்ளை பாக்கெட்ல உட்காந்துப்போம். விட்டுட்டு போயிட்டு சமையல் வாசனை சாப்பிட மாட்டேன். ஆனா ரொம்ப கெட்டுருச்சுங்க. நான் சொன்னேன் அணில் நான் பள்ளிக்கூடத்துல காலையில் 2ஆம் வகுப்பு சொல்லிருந்தேன். அணில் கொய்யா பழத்தை திரும்பி சாப்பிட அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க ஐயா இது கொய்யா பழம் சாப்பிடாத எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்களும் கேட்டுக்கலாம். இப்படிப்பட்ட அணில் நான் சத்தியமா பார்த்தது இல்லப்பா. எல்லாம் சரி உங்க வீட்டுக்கு வந்து எப்படி நீங்க சொல்றது? வீட்டுக்கு பார்த்தோம்னா நாட்டிலேருந்து இதோட விழுந்துச்சு. அந்த ஸ்கூட்டோட விழுந்துச்சு. ஆமாம் அதை எடுத்து நாங்கள் அந்த ஃபியூச்சர்ஸில் வந்து பால் வந்து டெய்லி நைட்டு 1 மணி நேரத்துக்கு வாட்டி பால் எழுந்துச்சு. நைட்டு அலாரம் வச்சு எழுந்து கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. குழந்தையே தான் இல்லை குழந்தைக்கு மேலே இருக்காங்க. ஒரு குழந்தை கூட இவ்வளோ அன்பு செலுத்தாது. அந்த காட்டிலும் கூட அப்பா கிட்ட போயிடுவான். அப்பா இருக்கா எவ்வளோ வயசு ஆகுது? 2 வயசு ஆகுது. எப்படி 1 hour பார்க்கணும் குழந்தைங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஒருத்தர் தான் கண்ணே சொல்லுவாங்க. இந்த 1.5 மாதமும் எவ்ரி 1 hour அவருக்கு பால் கொடுத்து நாங்கள் 4 பேர் என்னோட பெரிய மகள் இருக்கா அவங்களுக்கும் செல்லும். அவர் வந்துட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லாக வெளியிலே போகவே மாட்டோம். அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர் வந்து ரேஷன் காலம் தான் அவர் கைகள் நாங்கள். இது வந்து இங்கே வளர்க்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல நானும் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இங்கே வரக்கூடிய இடத்துல சொல்றாங்கன்னா
இல்லை அது நாங்கள் நிறைய வளர்த்துருக்கோம், செல்லப்பிராணி நாய் வளர்த்துருக்கோம். நாங்கள் எதை வளர்த்தாலும் எங்களோட பிள்ளைகளாக தான் வளர்க்குறோம். நாங்கள் அதை வந்து ஒரு அனிமலாக மிருகமாக வளர்க்கறதில்லை, எங்கள் வீட்டு குழந்தையாக தான். காலையில் எழுந்ததுமே என்னோட மகள் ஐஸ்வர்யாவை எழுப்பும்போது அவனுக்கு வந்துடுவோம். வெளியில் இருந்தாலும் அந்த டாய்லெட்டு வந்துட்டு காலையிலே அவனுக்கு என்ன வேணும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண சொல்லுவோம். ஃப்ரிட்ஜ் மேலே உட்காந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற என்ன ஐட்டம் கேட்கறோமோ அதுதான். அப்புறம் ராம் வந்து அவருக்கு வேண்டிய ஒரு உணவை வந்து விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. எப்படி ஒரு சரி என்ன உணவு அவனுக்காக ஃப்ரிட்ஜில் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. ஸ்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வீட் வேணான்னா அதை தட்டி விட்டுருவோம். அடுத்தது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு கொடுத்தோம்னா அது வேணும்னு நினச்சேன்னா அது சாப்பிட்றதுன்னா அதையும் தட்டி விட்டுருவோம். ஐஸ்கிரீம் வேணும்னு நினச்சேன்னா ஐஸ்கிரீம் கொடுப்போம். அது கொடுக்குற வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் தட்டிட்டு தான் எவ்வளோ பசியாக இருந்தாலும். அதே மாதிரி ஜூஸ், என்ன ஜூஸ் வச்சுக்கோ ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருப்போம். 10 கிலோ ஜூஸ் கொடுத்தா தான் லிங்காக கொடுத்தா தான், மற்றது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள் கேட்டீங்களா? பாதாம் பருப்பா, இனிப்பா, ஜூஸா, அது பழச்சானா, ஐஸ்கிரீம், பனிக்கூடா. எனக்கு கூட எங்கள் வீட்டு கூழ் சாப்பிட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜாஸ்தி தயாராக அதுக்கு என்னெல்லாம் சலுகைகளை கொடுத்து வச்சுருக்காங்க. தப்பு இல்லைங்க. ஏன்னா வாயில்லாத இந்த ஒரு பிராணி மரத்தில் எதையோ காக்காக்கு கழுதெல்லாம் கொத்திட்டு போய் ஏதோ கஷ்டப்பட்ட உணவு ஏதோ ஒரு பிராணிக்கு இது கொடுக்கப்படுறது ஒரு பெரிய ஒரு தேவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் நகைக்கலாம் இல்லை, இந்த நகைப்பு சொல்லி விஷயம் இல்லை, ஆராதனை சொல்லி விஷயம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இதை காதலிச்சுங்க, என்னத்தை காட்டுறீங்க? இப்போ அவருக்கான பழத்தை கொடுங்க வருவாரு. ராமுக்கு வந்து பழச்சாறு ரொம்ப பிடிக்குமா, ஜூஸ் ரொம்ப பிடிக்குமா? ராம்